5th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு கிளாஸ் டீச்சர். என்னை உருவாக்குறது அவர் தான். என்னை ஹீரோ வாக்குனது அவர் தான். என் செல்ஃப் எஸ்டீம் தட்டி கொண்டு வந்தார் ரமேஷ். ஆமா, எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாரு. ஏன்னா இவ்வளவுக்கும் அவருக்கு 4 பசங்க. 4 பசங்களோட ரொம்ப பாசமா இருந்தது என் மேல தான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பசங்களோட என் மேல பாசமா இருப்பாரு. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. என்னை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்தாரு. என்னை உருவாக்குறாரு. நான் இங்க வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிச்சிருக்கேன், நாடகங்கள்ல அசோகரா நடிச்சிருக்கேன். எல்லா நாடகத்திலையும் என்னை ஹீரோவா போடுறாரு. அப்பதான் புரிஞ்சுது நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன். ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன். ஒரு 200 பீப்புள் என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. இன்னும் ஒரு பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த பள்ளிக்கூடம் எனக்கு கொடுத்த அந்த டிசிப்ளின் வந்து, அந்த வாழ்க்கை முறை, அது எப்படி சொல்லலாம், அந்த கல்ச்சர், டீச்சர்ஸோட பசங்க என் கூட படிச்சாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு செலெக்ஷனுக்கே வராத என்னை செலக்ட் பண்ணாங்க. என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை, நான் உயரணுங்கிற ஒரு உத்வேகத்தை. நான் 8th படிக்கிறப்ப சூசை மாணிக்கன்னு ஒரு வாத்தியார் இருப்பார். அவன் நானும் டேவிட்டும் சண்டை பேசாம. நான் வந்து ஒரு 8th வந்து 1 மாசமோ 2 மாசமோ முடிஞ்ச உடனே எங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அலங்காநல்லூருக்கு. அப்ப வந்து நான் கிளம்பி போறேன்னு சொன்னேன். அவர் இங்க 2 பேரும் கூப்பிட்டு கிளாஸ்ல சமாதானப்படுத்தி வச்சு ஒருத்தர் கை கொடுக்க வச்சு புதிய ஏற்பாடு புக்கு கொண்டு வர சொல்லி பிரிட்டோ கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாப்படி கொடுத்து 2 பேரும் சேர்த்து வைத்தார். அப்ப அந்த வாத்தியார் அடிக்கடி சொன்னாரு, அவர் நான் மேக்ஸ் ரொம்ப நல்லா போடுவேன். அந்த வாத்தியார் மேக்ஸ் நல்லா எடுத்தாரு, அதனால நான் மேக்ஸ் நல்லா பண்ணேன். அவர் அப்போ சொல்லுவார், இவ்வளோ அட்வான்ஸ் எல்லாம் சிலபஸ்லாம் யாரும் கிளாஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொன்னார். நான் அப்போ சரி இப்போ பெருமைக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் வந்து அலங்காநல்லூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிளாஸுக்கே வரமாட்டாங்க. மேக்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சூசை மாணிக்கம் சார் சொல்லி கொடுத்த மேக்ஸை என்னைய கூப்பிட்டு சொல்லி கொடுன்னு போயிடுவாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ள மேக்ஸ் டீச்சருக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஆர்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு போய் அங்க எல்லா மேக்ஸ் எக்ஸாம்ல 100 வாங்குவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேற இன்னொரு முக்கியமான விஷயம், டேவிட் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நான் கடைசி அந்த ஸ்கூலை விட்டு போறப்ப, ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து ஸ்கூலை விட்டு போற வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். கடைசியா என் ஃபர்ஸ்ட் ரேங்க் டேவிட் எடுத்துட்டேன். அப்படி அந்த